அடுத்ததாக வேதாகமத்துல பொவர்னகேஸ் அப்படின்னு நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன? இடி கொடுத்த மக்கள். நம்முடைய திருச்சபையில் பொவர்னகேஸ் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆலோசனை சங்க செயலர் மிஸ்டர் ஆர் தங்கப்பழமன். உண்மையாலுமே 2 முறை எங்கள் கல்லூரிக்கு வந்தார், செய்தி கொடுத்தார், அவருக்கு வாழ்த்துரைகள் கொடுத்திருந்தார்கள். மிக அருமையான ஒரு செய்தியை அவர்கள் கொடுத்ததினால் இந்த முறை நானும் பேராயர் அம்மா அவர்களும் பேராயர் ஐயாவோடு ஆலோசித்து ஐயாவுக்கே நம்ம இறை செய்தி ஒன்றை கொடுத்து விடலாம் என்று சொல்லி முடிவு செய்தோம். இதுவரை மீண்டுமாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய மாநாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. ஆலோசனை சங்க செயலர் வாழ்த்துறை மட்டும்தான் வழங்கியிருப்பார் இதுவரை. ஆனால் ஆலோசனை சங்க செயலர் இறை செய்தியை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சங்க செயலர். அதற்காக உங்கள் முன்னிலையில் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்து ஐயா அவர்களை செய்தி கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை, நம்முடைய ஜெபம் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில். இந்த பெண்கள் ஐக்கிய சங்க மகாநாள் என்பது அநேகருடைய ஜெபத்தில் உருவாக்கப்பட்டு உங்களையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் காணும்போது என் தேவாதி தேவனுக்கு நன்றியை நான் செலுத்த விரும்புகிறேன். இந்த ஆலோசனை சங்கம் வந்த பிற்பாடு கர்த்தர் அநேக நல்ல காரியங்களை திருச்சபை கொண்டு வருகிறார். ஆசிரியர் சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அடுத்தது மிகப்பெரிய இந்த கூட்டத்தை, பெண்களை கூட்டத்தை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு நாட்டிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆலோசனை சங்கத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். பேராயர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அம்மா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் இந்த பெண்களை காரியை சங்க சகோதரிக்கும் அதில் உழைத்த அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக அன்பு என்ற ஒரு தலைப்பை நீங்கள் கொடுத்திருப்பது மிக ஒரு அருமையான ஒன்று. ஒருவேளை நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே பேசியிருக்கக்கூடும். நம்முடைய திருச்சபைக்கு அன்பு தேவை. எல்லா இடங்களிலும் தேவனுடைய அன்பு கடந்து போக வேண்டும். ஆகவே இந்த அன்பை நாம் கொடுப்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கலாச்சார 5:22-23 சொல்லுகிறது, ஆவியின் கனி முதல் கனி அன்பு. அந்த அன்புக்குள்ளே 8 கனிகள் இருக்கிறது. ஆகவே அன்பு என்ற கனியை இதை நீங்கள் சுவைத்து செல்ல இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு அனைவரும் கனி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு என்ற கனியை கர்த்தருக்கு அருமையாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக இந்த கூட்டத்தை இந்த தலைப்பை நடத்த வேண்டும் என்று நாம் வைத்திருப்பது இப்படியும் ஒரு நோக்கத்திலே, ஒரு கண்ணோட்டத்திலே தியானிக்க முடிந்தது. ஏன் பெண்கள் சங்க மகாநாட்டிலே இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது? ஒன்று சொல்லி திருச்சபைக்கு அன்பு தேவை. மற்றொன்று நீதிமொழிகள் 26 சொல்லுகிறது. ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 31-26
தொடங்கினார்கள். நானே சொல்கிறேன், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது என்று புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து இந்த 31ஆம் நீதிமொழிகள்ல 1 10ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்கள் ஞானம் மிக்கவர்கள், போதக சகோதரர்கள், அநேக நல்ல காரியங்களை சொல்லக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கு அன்பை குறித்து சொல்லும்போது அது குடும்பத்திற்கும், குரு சேகரத்திற்கும், திருச்சபைக்கும் அது ஓதுவதாக இருக்கும். அது மாற்றமல்ல, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். முதலாவதாக பெண்கள் முத்துக்களை பார்க்கணும் விலை உயர்ந்தவர்கள். புருஷனுடைய இதயம் அவனை நம்புகிறது. புருஷனுக்கு நன்மையே செய்கிறார். இருட்டோடே தன் குடும்பத்திற்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். கர்த்தருக்கு பயந்த பெண்ணாய் எல்லாராலும் புகழப்படுகிறவளே பெண் என்று நேரம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த இந்த பெண்கள் மகாநாட்டிற்கு உரியது. நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், திருச்சபையிலே முக்கியஸ்தர்கள், திருச்சபையை வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. ஆகவே தான் இந்த கருப்பொருளை கொண்டு நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 15:9-10 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களுடைய அன்பாக இருக்கிறேன், என் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல, இயேசுவில் அன்பாக இருக்கிறதை போல நீங்களும் நான் உங்களுடைய அன்பாக இருக்கிறேன், நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகோதரிகள் அங்கும் இங்கும் கொஞ்சம் போவதை தவிர்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிலர் இப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, இருக்கைகள் சரியாக இருக்கிறது. அதை வழிகாட்டியாக வந்திருக்கிறவர்கள் அதை ஒழுங்கு செய்யும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வினாடி நாம் எழுந்து ஒரு சில சரணத்தை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாருக்கும் சொல்லலாமா? முடியக்கூடியவர்கள், முடித்தவர்கள். நம்முடைய கண்களை மூடி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் நம்மளோடு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறது. நம்முடைய செவிகள் திறக்கப்படுத்தி, நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படுத்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொள்வோம். யாரை வேண்டிய பார்க்க வேண்டும்? அடைக்கலமே, அதிசயமே,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே சீனாய் மலையிலே எங்களை நேசிக்க தந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிமையான பிரசாதம் எனக்கு ஆளுகை செய்ய எனக்கு இந்த செய்திகளை விரோதமாக வீச எல்லா அந்தமானவர்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் பேசி உங்கள் நாமம் உயர்ந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பரிசு ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் முழுவதும் யோவான் எழுதின முதல் 2, 3, 4, 5 நிறுவனங்களிலே அன்பை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்பது நாம் சாதாரண உச்சரிக்கிற ஒரு காரியம் அல்ல. அன்பு எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் உலகத்தை நாம் சிருஷ்டித்தார். இந்த உலகமானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. இந்த உலகத்திலே அன்புகள் தனிந்திருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த உலகத்திற்கு அன்பு தேவை. யோவான் 3:16 சொல்கிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கைகளில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொடுத்து உலகத்திற்கு கொடுத்து அன்பு கொடுத்தார். இந்த உலகம் அன்பினால் குறைபாடுகிறது. உலகத்தில் அன்பு இல்லை. இந்த உலகம் அன்பை ருசிக்க என்பதற்காக, அன்போடு வாழ என்பதற்காக, அன்போடு ஜீவிக்க என்பதற்காக அன்பை பூமிக்கு கற்றுக்கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4:16 சொல்கிறது, அந்த அன்பு உலகத்தில் வந்த அன்பிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவை 3 குறைந்து காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாங்கி லூக்கா 2:10 சொல்லுகிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லை, இந்த உலகத்தில் அன்பு இல்லை. ஆகவேதான் அன்பாய் இருக்கிற தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு இந்த பூமி பிதாவாய் தேவன் பூமிக்கு அனுப்பி வைத்தார்.
ஒரு வசனம் இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அத்தியாயம் 8-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவன் அல்ல, கோபம் கொள்கிற தேவன் அல்ல, சண்டை செய்கிற தேவன் அல்ல, இருமாப்பாய் இருக்கிற தேவன் அல்ல. அவர் அன்பாய் இருக்கிறது. 16ஆம் வசனமும் அப்படி சொல்லுகிறார். பெரிய பிள்ளைங்க ஆடியோ ஓகே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் வைத்திருக்கிறவர் தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்பு தேவனால் உண்டாகிறது. ஒரு மனிதன் உண்டாக்குற அன்பு அல்லது, அது தேவ அன்பு என்று வேதம் சொல்கிறது. கிரேக்க மொழியிலே அகப்பே என்ற அதற்கு பொருள். அகப்பே என்று சொன்னால் தேவனுடைய அன்பு. 1 கொரிந்தியர் 13 கடைசி 11ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாச நம்பிக்கை அன்பு பெரியது அன்பு. இந்த உலகத்தில் மிக மிக பெரியது அன்பு. அதுதான் இயேசு நாமம். ஆகவே அன்பை உண்டாக்கினவர் தேவாதி தேவன், மனிதன் அல்ல. அன்பை உண்டாக்கினவர் தேவாதி தேவன். ஆகவே அந்த அன்பினை வைத்திருக்க வேண்டும் என்று நாம் அதை அறிந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பில்லாதவன் தேவனை அறியான். யாருக்கு அன்பு இல்லையோ தேவன் யாருக்கு தெரியும். ஏன் காரணம்? தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாத சகோதரிகள், அன்பில்லாத சகோதரர்கள், அன்பில்லாதவர்கள் தேவனை அறிவதே. அன்பானவர்களே, நீங்களும் அன்பாயிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. சபைக்குடைய அன்பு, குடும்பத்திலே அன்பு, வேலைஸ்தலத்திலே அன்பு, திருச்சபையிலே அன்பு, என்றும் அன்பாயிருக்கிறீர்கள். அன்பை உண்டாக்கினவர் நாம் அல்ல, தேவாதி தேவன் உண்டாக்கிறார். ஆகவே இந்த அன்பிலே நாம் நினைத்திருக்க வேண்டும். அன்பு என்றால் அது சில பொருட்கள் வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:1 சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு. கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது அன்பு. அது மாத்திரமல்ல, 2 யோவான் 6 சொல்கிறது, அந்த கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே அன்பு என்பது அதற்கு அடுத்த ஒரு கற்பனைகளை கைக்கொள்ளுதல். 10:22 அதிகாரம் 36-40 வாசித்து பாருங்கள். அங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பு கூற வேண்டும், மற்றவர்களுக்கு பிறருக்கு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. நாம் தேவனுக்கு அன்பு கூறுகிறோமா யோசித்து பாருங்கள். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒன்று. அதற்கு இணையான இன்னொரு கற்பனை, பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதை கைக்கொள்வதுதான் அன்பு. அது மாத்திரமல்ல, அன்பு என்பது ரோமர் 13:10 சொல்லுகிறது, நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவது அன்பு. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் கைக்கொள்வதும், அதை கடைபிடிப்பதும், அதை நிறைவேற்றுவதும் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ரோமர் 5:8 சொல்லுகிறது, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தது அன்பு. நாம் பாவிகளாய் இருக்க நமக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். அன்புக்கு ஈடாக ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது அன்பு. கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுவது அன்பு. ஒரு பெரிய பாக்கியம். நான் தமிழ் சிசர் உத்தரவு திருச்சபையுடைய
விசுவாசி என்று சொல்வது அன்பு. ஆகவே அன்புக்கு அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வெளிப்படுத்தும் விசேஷம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை முழுமையாக கைக்கொள்ளும் போது அன்பை நிறைவேற்றுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பை வெளியே காண்பித்தார். யாரும் நமக்கு உயிரை கொடுக்க முடியாது. யோவான் 15 சொல்லப்பட்டு 11 நினைக்கிறேன். தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மிகச் சிறந்த அன்பு ஒன்று. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே அன்பு என்பது ஒன்று சொல்லியிருக்கிறேன், கற்பனைகளை கைக்கொள்வது. இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. மூன்றாவது, அதை கைக்கொள்வது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது. அந்த அன்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை 5 வகையான காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, பிதாவின் அன்பு. ரோமர் 5:8 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தது மூலமாக அன்பு உண்டாயிற்று. தேவனுடைய அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:14, ரோமர் 5:8 இந்த வசனங்கள் சொல்லுகிறது. தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுகிறது, பிதாவின் அன்பை குறித்து சொல்லுகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பு. ரோமர் 8:36 சொல்லுகிறது. யோவான் 15:13 சொல்லுகிறது, நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற அன்பு. இயேசுவின் அன்பு விடுதலை கொடுக்கிற அன்பு, நமக்காக ரத்தம் சிந்தின அன்பு, நமக்காக பாடலை ஏற்றுக்கொண்ட அன்பு. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய வீரநிமித்தம் காயப்பட்ட அன்பு, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நொறுக்கப்பட்ட அன்பு, நமக்கு சமாதானத்தை உண்டுவதற்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. ஆகவே இயேசுவுடைய அன்பு நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறது. மூன்றாவதாக ரோமர் 15:32 சொல்லுகிறது, ஆவியானுடைய அன்பு. ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் அன்பை ஊற்றுகிறார். அதை வாசித்து பார்க்கலாம். ரோமர் 5:5. தேவனுடைய அன்பு உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது, இதயத்தில் ஊற்றப்படுகிறது. எப்ப? பரிசுத்த ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்தும் போது, பரிசுத்தவரை கனப்படுத்தும் போது நம்முடைய இருதயங்களை அன்பாக நிரப்புகிறவராய் இருக்கிறார். இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் இதயத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ, மார்க்கு 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 7:21-23 வரைக்கும் ஒரு மனிதன் இதயத்திலிருந்து என்னென்ன வருது என்பதை வாசிகள் கேட்கும். சரி, போதும். இப்படி மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் வெளிப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நான் அவர்களுக்குள் உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் ஜனமாக இருப்பார் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களிலே இதயத்திலே தேவனை ஊற்றி வைக்கிறார். நம்ம இதயத்தை திறந்த என்ன வரணும்? அன்பு, தேவன் வெளிப்பட வேண்டும், இயேசுவின் அன்பு வெளிப்பட வேண்டும், பரிசுத்தாவின் அன்பு வெளிப்பட வேண்டும். ஆகவே இந்த இயேசுவின் பரிசுத்தாவின் அன்பு உள்ளங்களை நிரப்புகிறது. நான்காவதாக மனித அன்பு. 1 யோவான் 3:12 வாசிக்க வீட்டில் வாசித்து பாருங்கள். நானே சொல்லிவிடுகிறேன். காயை நாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்பிற சகோதரர்கள் அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காயனுடைய காரியம் அன்பில்லாதபடியாக தன் சகோதரனை கொலை செய்கிறான். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3:11 சொல்லுகிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 1 யோவான் 3:17 சொல்லுகிறது, அன்பை அடைத்து வைக்க வேண்டாம், உங்கள் அன்பை, உங்கள் உள்ளத்திற்கு அன்பை நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். திருக்குறள் வசனம் இருக்கிறது, அன்பிற்கு கொண்டு அடைக்குமா. இன்றைக்கு அநேக இதயங்களை அடைத்து வைக்கிறோம், அன்பை வெளியே கொண்டு வருவதற்கு மறுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:17, உங்கள் இதயத்தை அடைத்து வைக்காதீர்கள், உங்கள் இதயத்தை
திறந்து கர்த்தருக்கு அன்பை செலுத்துங்கள். சகோதரர்களுக்கு அன்பை செலுத்துங்கள். சகோதரிகளுக்கு அன்பை செலுத்துங்கள். கணவனுக்கு அன்பை செலுத்துங்கள். பிள்ளைகளுக்கு அன்பை செலுத்துங்கள். உங்கள் பெற்றோருக்கு அன்பை செலுத்துங்கள். குருமார்களுக்கு அன்பை செலுத்துங்கள். உயர் அதிகாரிகள் அன்பை செலுத்துங்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம் மனிதனுடைய அன்பு மாறுகிறது. எப்ப வேணாலும் மாறும். நிமிடத்திற்கு மேல் எரேமியா 17ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனம் இருக்கிறது. 9ஆம் வசனம் நினைக்கிறேன். இருதயமான மகா துருக்கும் கேடும் நிறைவாயிருக்கிறது. பொல்லாமான காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற சிந்தைகள், தேவையற்ற காரியங்களை நாம் மனிதனை மூடி வைத்திருக்கிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இருதயம் மகா துருக்கும் கேடும் நிறைகிறது. நம்ம இருதயம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். நம்ம இருதயம் சரியாக இருந்தால் தேவ அன்பு அனைவருக்கு வாய்ந்து செல்லும். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுடைய அன்பு மாறக்கூடிய அன்பு. ஆனால் அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. நேரம் இருக்கிறதுனால அப்படியே நடந்து வைத்திருக்கிறேன். ஐந்தாவதாக உலக அன்பு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-14 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூற வேண்டாம். இந்த உலகத்தில் உண்டானவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பொறுமைகள், இவைகளெல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். தேவன் உண்டாக்குவது அல்ல. இந்த உலகத்தின் மேல் அன்பு கூற வேண்டாம். இந்த மண்ணின் மேல் அன்பு கூற வேண்டாம். இந்த உலகத்தில் உண்டானவர்கள் அன்பு கூற வேண்டாம். ஒரு காலத்தில் மாறி போய்விடும். இந்த உலகம் இருள் மயமாய் இருந்தபடியினாலே வெளிச்சம் கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ரட்சிப்பை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக அன்பிலே நீங்கள் மயங்க வேண்டும். சரிய இச்சை அநேக காரியங்களை செய்ய வைக்கிறது. பாவத்தை செய்ய வைக்கிறது. சண்டை செய்ய வைக்கிறது. போராட விட வைக்கிறது. கலாத்தின் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். மனிதனுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எனக்கு அன்பானவர்களே, அப்படி நமக்கு வேண்டாம். இந்த உலக அன்பு நம்மை பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். கண்கள் இச்சைகள், பார்ப்பதையெல்லாம் பார்க்க வேண்டும், பார்ப்பதையெல்லாம் சாப்பிட வேண்டும், பார்ப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். வேண்டாம். கண்கள் இச்சைகள். உங்களுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்தில் தேவ அன்பு நிறைந்திருந்தது. அங்கே பிசாசானவன் கண்கள் இச்சையை கொண்டு வரபடினாலே அந்த அன்பு ஏதேன் தோட்டத்தில் வழங்கி ஓடினது. நீங்க வாஸ்து பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அன்பை கொடுத்தவர் அன்பை மீட்டு வருகிறார். அன்பை மீட்டு கொடுக்க வருகிறார். ஆனாவே எங்கே இருக்கிறார்? நான் உலகத்துக்குள் போய்விட்டேன், பாவத்துக்குள் போய்விட்டேன், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை சின்னப்படுத்தும். இந்த உலகம் நம்மை அழித்துவிடும். நம் உலகத்தில் வாழ்கிறோம். நீங்க நினைக்கிறேன் உலகத்தான் வாழுகிறோம். ஆனால் நமக்கு என்று சில வேதம் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நமக்கு அநேக கருத்துக்கள், அநேக விதமான நற்காரியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. உலகத்தை பார்க்கிறேன். உலகத்தில் உலகில் அன்பு கூற வேண்டாம். தேவனின் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிமார்களை அன்பு கூறுங்கள். உங்கள் கணவனின் அன்பு கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளை அன்பு கூறுங்கள். உங்கள் ஊழியர்கள் மேல் அன்பு கூறுங்கள். உங்கள் திருச்சபையின் மேல் அன்பு கூறுங்கள். உங்கள் உறவினர்களோடு அன்பு கூறுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களோடு அன்பு கூறுங்கள். 10:5-11 சொல்லுங்கள். 44 சொல்லுகிறது, நாம் எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை சிநேகிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகமும் ஒரு நாள் உருக்குலைந்து போய்விடும். அதிலே அன்பு கூற வேண்டும். அன்பு என்பது அன்புக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8
3ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற அன்புக்கு அகலம், ஆழம், உயரம், நீளம் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட அன்புக்கு அந்த அன்பினை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு நீங்க எத்தனை பேர் அன்பு நிலைத்திருக்க பாருங்க. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு மனிதனுடைய அன்புகள் அல்ல. அது வாழ்கிற அன்பு, உலகத்தின் அன்பு அல்ல. அது ஒழிந்து போகிற அன்பு. ஆனால் ஒரே ஒரு அன்பு இருக்கிறது, தேவனுடைய அன்பு. அது மாறாத அன்பு, அது நிச்சயமான அன்பு, நம்மை விட்டு போகாத அன்பு. அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், யோவான் 21ஆம் அத்தியாயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் பேதுருவோடு பேசுகிறார். 15, 16, 17 வசனங்கள் சொல்லப்படுகிறது. 21ஆம் அத்தியாயம். பேதுருவே எனக்கு அன்பாய் இருக்கிறாய். மறுபடியும் கேட்கிறார், பேதுருவே எனக்கு அன்பாய் இருக்கிறாய். திரும்பவும் கேட்கிறார், பேதுருவே என்னை சிநேகிக்கிறாய், என்னை நேசிக்கிறாய். அந்த கேள்விக்கு உங்கள் முன்வைக்கிறது. காரணம், பேதுரு இயேசு கூட 3 ஆண்டுகள் பயணம் செய்தவர். இயேசு அற்புதங்களை கண்டவர், இயேசு அதிசயங்களை கண்டவர், இயேசு பிரசங்கத்தை கேட்டவர், இயேசுவோடு உண்டு உறங்கினவர். அவரை பார்த்தார்கள், சொன்னாரே, பேதுரு எங்கள் அன்பாய் இருக்கிறார், எங்கள் அன்பாய் இருக்கிறாய். அன்பு என்பது வாயிலில் வருவதல்ல, அன்பு என்பது செய்கையில் அல்ல, அன்பு என்பது பார்வையில் அல்ல, அன்பு என்பது அரவணைப்பில் அல்ல, அன்பு என்பது உள்ளத்தில் கொள்ளுகிறது. உங்கள் இருதயம் தேவ அன்பால் நிறைந்திருக்கும் போது அந்த அன்பை அனைவரும் கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு போகும்போது தேவனுடைய அன்பை அள்ளிச் செல்லுங்கள். உங்கள் குடும்பத்திலே கொடுங்கள், உங்கள் திருச்சபையிலே கொடுங்கள், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே கொடுங்கள், இந்த தேசத்திற்கு கொடுங்கள். ஆகவே அன்புக்கு அத்தனை சிறப்பு உண்டு. ஒன்று கடைசியாக சொல்லிப்படிக்க ஆசைப்படுகிறேன். அன்புகளை கிடைத்திருப்பதற்கு 5 காரியங்களை கைக்கொள்ள வேண்டும். நான் அன்பாக இருக்கிறேன், எங்க போதனை அன்பா பேசுறேன், எங்க வீட்டுக்காட்ட அன்பா நான் பேசுறேன், அது நினைத்திருக்குமா? 5 காரியங்களை வழிநடத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 15:10 சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் அன்பிலே வைத்திருப்பார்கள். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் அன்பிலே வைத்திருப்பார்கள். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் அன்பிலே வைத்திருப்பார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிகள் அன்பிலே வைத்திருப்பார்கள். அது 2 காரியம், 10 கட்டளைகளும் 10 கற்பனைகளும் 2 அடங்கியிருக்கிறது. ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுதல், மற்றொன்று பிறரிடத்தில் அன்பு கூறுதல். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க அன்பிலே கேட்கிறீர்கள் சொன்னா கடவுளத்தில் அன்பு கூற வேண்டும், உங்கள் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக யோவான் 14:23-24 வசனங்கள் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் கை கொடுக்கிறவர்கள். சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் வேத புத்தகத்தில் வேத புத்தகத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. இது வெளிச்சம், இது நம்பிக்கை, இது வழிகாட்டி, இது நீதி, இது ஆசீர்வாதம், இது பரிசுத்தம், இது தேவனுடைய அன்பு, எல்லாமே எப்படி இருக்கிறது. இரண்டாவது சொன்னேன், இந்த வேத வார்த்தைகளை தேடி வாசிக்கிறவர்கள். எத்தனை பேர் காலை வேத வாசிக்கிறீர்கள்? ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாது. கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம், வீட்டில் வேத புத்தகங்கள் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டு செல்வோம். இரவும் பகலும் இந்த வேதத்தை நேசிக்கிறவன் பாக்கியவான், இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்கிறவன் பாக்கியவான், இதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். அவன்தான் கிறிஸ்தவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்க இந்த யோவான் 15:9 படி அவருடைய அன்பினை கிடைத்திருக்கிறது சொன்னால் ஒரு நாள் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் யாருமே சந்தேகம் இருந்தால் சமாதானமாகுங்கள். ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுத்த சமாதானம்
வேதத்தைக்குள் வாசிக்கும். நிறைய இடங்களை வாசிக்கல, குடும்ப ஜபங்களை வாசிக்க வேண்டும், தனியாக வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். வாசிப்பது மட்டும் போதாது, ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து தியானிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வேதத்தை வாசி தியானிப்பது. நான் பள்ளிக்கு போகிற காலங்களிலே வீட்டிலே வாசித்து விட்டு அதிகாலைகளில் தேவ சமூகத்தில் ஆடுவது உண்டு, தேவ அன்பை ருசிப்பது உண்டு. எப்பெல்லாம் காலையை தேடி ஓடுகிறோமோ தேவ சமூகத்தில் தேவனுடைய அன்பின் உணர்வை ஊற்றப்படும். அந்த அன்பு அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும். அந்த அன்பு உங்களை வழிநடத்தும். அந்த அன்பு உங்களை எல்லாரோட சமாதானத்தை கொண்டு செல்லும். அடுத்து வேதத்தை வாசிக்கும், அதை தியானிக்கும். பசங்களை பயணம் செய்யும் போது ஒவ்வொரு வசனத்தை தியானித்து கொண்டு செல்ல வேண்டும். தயவுசெய்து சொல்றேன், கர்த்தர் சகலவற்றையும் கொடுத்து வைக்கிறார். ஆராய்ந்து பார்க்காத பெரிய காரியங்கள், என்னுடைய அதிசயங்கள் வேதத்தில் இருக்கிறது. தயவுசெய்து சொல்றேன், அன்பு சகோதரிகள், வேதத்தை தேடி வாசிக்கும். இது தேடிய மிக மதுரமானது, தேடிய மதுரமானது வேத வசனங்கள். இதற்கு முக்கியத்துவம் ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று வேதத்தை வாசிக்க வேண்டும், மற்றொன்று ஜெபிக்க வேண்டும். ரெண்டு இல்லைனா கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவன் அல்ல, ஜெபிக்காத கிறிஸ்தவன் அல்ல. யாராயிருந்தாலும் சரி, கர்த்தரை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தரை ஒரு மனிதனாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்வது ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக 1 யோவான் 3:6-9 வசனங்கள். பாவம் செய்யாதவர் தேவன் நினைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்ய ஆத்மா சாகும். பாவம் எங்க பார்த்தாலும் பாவம். குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம் பண்ணுவது, இன்னும் அநேக பாவம். சிகரெட் பிடிப்பது பாவம். உங்க வீட்டுக்கார பண்ணாங்க, அவங்களை ஜோம் பண்ணு. ஒரு சகோதரி சொன்னார்கள், என் வீட்டுக்கார எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் குடித்துட்டு வருகிறார்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்க பாவம் இருக்கிறதோ அந்த சமாதானம் இல்லை, எங்க பாவம் இருக்கிறதோ அந்த சந்தோஷம் இல்லை, எங்க பாவம் இருக்கிறது நிம்மதி இல்லை, எங்க பாவம் இருக்கிறது ஆசீர்வாதங்கள் இல்லை, எங்க பாவம் இருக்கிறது உயர்வு இல்லை. 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவி மனுஷன் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், வெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அல்ல. இயேசு பூமிக்கு மிக முக்கியமான நோக்கம், பிதாவாகிய தேவன் நம்மை வைத்த அன்பு. யோவான் 3:16, பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். நீ எந்த சமயம் இருந்தாலும் சரி, நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் லுத்தரன் இருந்தாலும் சரி, நம்முடைய மாற்றி லூத்தர் பாவத்துக்காக, பாவத்திலிருந்து பாவத்தை அடிமைத்திற்கு விடுதலையாக வேண்டும் என்பதற்காக போராடினவர், அடிமை வழக்கிற்கு போராடினவர். எனக்கு அன்பானவர்களே, பாவம் வேண்டாம், திருச்சபை பாவம் வேண்டாம். பாவம் திருச்சபை அழிக்கிறது, பாவம் குடும்பத்தை அழிக்கிறது, பாவம் தன்மனித வாழ்க்கையை அழிக்கிறது. எத்தனை பேர் ஒரு கனவு பார்க்கலாம். இப்ப சொல்ல உங்கள் காலம் கடந்து வரும்போது அல்லேலூயா. அங்கே யார் சொல்லப்போடு ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலே தன் அங்கிகளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்போடு சொல்றோம், இளைஞர்கள் சொல்றோம், நீ பாவம் செய்த அன்போடு நினைத்திருக்க முடியாது. தேவ அன்போடு விட்டு ஓடி போவோம், மணிமணிகள் சொல்லும், அவர் பாராமுகமாய் கடந்து போவார். எப்ப எப்பெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ தேவனுடைய அன்பை இழந்து விடுகிறார், தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார், தேவனுடைய அநேக நற்காரியங்களை இழந்து விடுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாவம் வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், பாவம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமாக இருப்பது பரிசுத்தம். திருச்சபையை பரிசுத்தமாகிறது, திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு தேவ கண்ணீரோடு கதற காரியம் பண்ணலாம். என்னுடைய தாய் திருச்சபை, என்னை கிறிஸ்துவனாக கொண்டிருந்த திருச்சபை, என்னை ரட்சிப்புகள் வழிநடத்தின திருச்சபை, இந்த வேதத்தை காண கண்டு
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை காண முடியாது. எனக்கு அன்பானவர்களே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யும். சொல்லலாம் தேவன் வைத்திருக்கின்றா பாவம் செய்கிற தேவனால் பிறந்தவன் அல்ல. யோவான் 1:13 சொல்லுகிறது, மனிதன் சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ நாம் பிறக்கல, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை உண்டாக்கிறார். நாம் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். யார் மறந்துவிட வேண்டாம். மண்ணின் சாயல் அல்லது என்னைக்கு ஜீவ சுவாசம் ஊற்றப்பட்டதோ, என்னைக்கு பசுத்தாய் நமக்குள்ளே கடந்து வந்தாரோ, அப்பொழுது நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், தேவனுடைய சாயலை உடையவர்கள். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலை இழந்தார்கள். காரணம் தங்கள் இச்சை, பெருமை, வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் இருள் நிறைந்து கொண்டு சென்றது, சாபத்தை பெற்றுக் கொண்டது. எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ குடும்பங்களுக்கு சாபம் வரும், பிள்ளைகள் மேல் சாபம் வரும், திருச்சபையின் மேல் சாபம் வரும். பாவம் செய்ய வேண்டாம். எல்லா மனிதர்களும் கூட நீங்க கிடையாது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர். உலகத்திற்கு அல்ல, இந்த உலகத்திற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை, தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் அன்பை சுமந்து செல்கிறவர்கள், நீங்கள் பரிசுத்தத்தை சுமந்து செல்கிறவர்கள், நீங்கள் சமாதானத்தை சுமந்து செல்கிறவர்கள். மறந்துவிட வேண்டும். நான்காவதாக கொலைசியர் 2:6 சொல்லுகிறது, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவம் செய்வதில்லை. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பிள்ளைகளாக அதிகாரப்படுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்வதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெயர் கிறிஸ்தவரை சொல்லவல்லார். இயேசு கிறிஸ்து தந்தை கடவுப்பட்டவர்கள், வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், ஏனோவை போல, எலியாவை போல, இயேசுவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஜனங்கள், அவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். நமக்கு அருமையான பெயர்களை சூட்டி வைக்கிறார்கள். கான்சார் பெற்றுக் கொள்ளும் நல்லது. ஆனால் நாம் விவரம் அறிந்த பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். திருவிழத்துக்கு போகும்போது பசுத்தமாயிருங்கள். தேவனுடைய சரீரம், தேவனுடைய ரத்தம் அது, அதற்கு விரோதமாய் செய்கிற எல்லாமே சாபம். திருவிழத்து என்பது நமக்காக இயேசு சிலுவையை சரீரத்தை விட்டுக் கொடுத்தார். திருவிழத்து என்பது இயேசு கிறிஸ்து கொலை செய்ய 1:20 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, அன்பை கொடுக்கிறது, பரிசுத்தத்தை கொடுக்கிறது. மறந்துவிட வேண்டாம். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள். யாரையோ ஏற்றுக்கொள்கிறோம், யாரையோ புருஷனை ஏற்றுக்கொள்ள நல்லது. உங்கள் சரீரத்தின் பாதி அவர், அவருக்கு உண்டாக்கப்பட்டவர் நீங்கள். ஹல்லேலூயா. புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். புருஷனை உதாசீனிக்க வேண்டாம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் தன் குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறார். சாரா அபிரகாமை ஆண்டவரே என்று சொல்லி மகிழ்கிறார். அன்பு சகோதரிகளே, புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது அன்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் புருஷனை நேசிப்பார்கள், புருஷனுக்கு அன்பு கூறுவார்கள், கீழ்ப்படிவார்கள். மறந்துவிட வேண்டாம். ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று இருப்பது ஒரு பெரிய காரியம் மாத்திரமல்ல, இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது மிக சிறந்த காரியம். அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேர்கள், those who are receiving Jesus, யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் இயேசுவை தன் உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். செத்த ஆத்மாவோட பரலோகம் செல்ல முடியாது. செத்த ஆத்மாவோட கர்த்தரை ஆராதிக்க முடியாது. செத்த ஆத்மாவோட வேதம் வாசிக்க முடியாது. செத்த ஆத்மாவோட ஜெபிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல
தேவன் வெப்பப்பட்ட ஜனங்களுக்கு செல்வார்கள். கடைசியாக தானியேல் 6:10 வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதம் 55:17 சொல்லுகிறது. தானியேல் நெருக்கடியின் மத்தியில், குற்றம் சாட்டப்பட்ட மத்தியில் வழக்கத்தின்படியே 3 பேரை ஜெபித்தான். தேவனோடு ஜெபிக்காதவன், ஜபம் என்பது தேவன் உருவாடுகிற ஒரு காரியம், தேவனோடு பேசுகிற காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம். மறந்துவிட வேண்டாம். பிதாசுதான் பருத்தாய் பெயர் ஆவே சொல்லிவிட வேண்டாம். அது எல்லாரும் சொல்லலாம். நான் பள்ளிக்கு செல்லும் போது பார்க்கிறேன், எல்லாருமே ஒரு ஆலயத்தில் பிதாசுதான் சொல்லுவோம். அது வேண்டாம். நமக்கு ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். ஒரு நாள் ஆண்டவர் ஏதே தோட்டத்துக்கு கடைசி நேரத்தில் ஒரு 3 பேரை கூட்டிட்டு போனாரு. அவங்களை பார்த்து சொன்னாரு. 36:39-40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உருக்கமான கேள்வியை கேட்டார். ஏப்பா, என் கோடை நான் கண்டீங்களே, என்னுடைய ஜப வாழ்க்கையை பார்த்தீங்களே, என்னுடைய பசுத்தத்தை பார்த்தீங்களே, என்னுடைய கண்மணிக்கு பார்த்தீங்களே, எதிரிக்கப்பா 1 மணி நேரத்தில் நீங்க கூடாது. உருக்கமாக கண்ட எழுப்பி கேட்க, உங்களையும் கேட்க. என் கண்பான சகோதரிகளே, சகோதரர்களே, ஊழியர்களே, ஜபம் குறைந்தது ஆண்டவர் சொல்லி வைக்கிற 1 மணி நேரமாவது காலையில், மதியானத்தில் 1 மணி நேரமாவது, இரவு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுகிறேன். ஜெயிப்பது நேரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த புருஷர்கள் அவங்க சவால் பண்ணார்கள். அந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொன்னார்கள். காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஜெபிக்கிற தேவன், நாங்கள் உறவாடுகிற தேவன், நாங்கள் கடைபிடிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர், மரித்தோம் உயிரோடு இருக்கிற தேவன். எங்களை பண்ணி அப்படி போட்டாலும் சரி என்று சவால்கள். காரணம், ஜபவர்களாக இருந்தார். இயேசு பெரிய ஜபவீரர். கடற்கரை ஓரங்களாய் ஜெபித்திருக்கிறார், வனாந்தரத்தில் ஜெபித்திருக்கிறார், வீட்டிலே ஜெபித்திருக்கிறார், மரத்தடியிலே ஜெபித்திருக்கிறார், ஆலயத்திலே ஜெபித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய நாம் ஜெபிக்க வேண்டும். ஜப ஆவியாலும் பெண்ணாமல் ஆவியாலும் நிரப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஜோபனைகளை கரங்கள் வைக்கிறது பாருங்க. நான் வேதத்தை வாசிப்பேன், நான் ஜோப பண்ணுவேன். யோகி எப்படி ஜெபித்தான்? தன் சிலைகளுக்காக ஜெபித்தான். நீங்க நம்ம ஜபம் எப்படின்னா, புருஷனுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை பற்றி ஜபங்களை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும். தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், பேராலயக்காக ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை சங்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும், 126 புருஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய போதகர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய அன்பை இணைத்திருப்பது யார்? ஜெபிக்க வேண்டும். ஏன் அவர் தேவனோடு சந்தேகத்தை கொண்டிருந்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம், அவரோடு உறவாடினார். எத்தனை பேர் இயேசுவோடு உறவாட வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிதா என்னிலும் நான் உங்களிலும் அன்பாய் இருக்கிறதை போல நீங்கள் அன்பிலே வைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் உங்கள் ஜபம். நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், இந்த கூட்டங்களுக்காக பல நாள் ஜெபித்திருக்கிறேன், இரவுகளை விழித்திருந்து ஜெபித்திருக்கிறேன், உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன். எங்கள் ஜனங்கள் ஆசீர்வாதமாக வர வேண்டும், எங்கள் ஜனங்கள் வருகை எந்த தடையும் இருக்கக்கூடாது, சீதோசனைகள் சரியாக இருக்க வேண்டும், கொடுக்கிற வார்த்தைகள் உள்ளங்களை தொட வேண்டும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் திருச்சபை மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க வேண்டும், தேவ அன்பை இணைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்காக அதிக நேரம் நான் ஜெபிப்பது கொண்டு அதே பேர் கடன் அது செய்ய எனக்கு ஐயோ ஜபம் பண்ணுகிறேன். ஆகவே நண்பர்களுக்கு சொன்னால் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1 கற்பனைகளை கை கொள்ளுங்கள், 2 வேதத்தை தேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், 3 இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். 4வது இயேசு கிறிஸ்துவுடைய
ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. இவைகளெல்லாம் கைக்கொண்டால் இதை கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் பிதா என் அன்பாய் இருக்கிறதை போல நான் உங்களை அன்பாய் இருக்கிறேன், என் அன்பில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே உயர்வு, தேவனை புகழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, என் திருச்சபையில் தமிழ் திருச்சி மக்களுடைய மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் அநேக நற்செய்திகள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதை உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிக் கொள்ளுங்கள். பஞ்சகாலம் வரை இருக்கிறது, பைபிளை கேட்டாத காலம் இருக்கிறது. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தமிழ் திருச்சபை அருமையான பேராயங்கள் கொடுத்திருக்கிறது. நான் மனதார ஐயாவை வாழ்த்துகிறேன். ஒரு ஜெபிக்கிற பேராயங்கள், ஒரு வேதத்தை வாசிக்கிற பேராயங்கள், வேதத்தை கடைபிடிக்கிற பேராயங்கள் கிடைத்திருக்கிறார். அதே போன்று நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த திருச்சபை பல ஆண்டுகள் பின்னோக்கி இருந்தது. சொல்லப்படாத வியாபாரங்கள், மனவேதனைகள், துக்கங்கள் நிறைந்து வருகின்றது. இதை கர்த்தர் கிருபையாக ஒரு ஆலோசனை கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஆலோசனை ஜோபனைகள், பேரர்கள் ஜோபனைகள் மாத்திரமல்ல, இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை 2014ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இங்கே வந்து இதன் தலைமையாக இருந்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மனதார பாராட்டுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கடந்து வரும். கர்த்தருக்கு இந்த ஊழியர்கள் செய்கிறவர்களை கர்த்தர் மறப்பதில்லை. ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அது பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லுகிறது. ஆகையினால அநேக குருமார்கள் வந்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள், பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ் உத்தரத்தின் சார் அதிகை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்காணிப்பு ஆய்வுகள், மணிமாவட்ட தலைவர்கள், ஆலோசனை உறுப்பினர்கள், இன்னும் வந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கியஸ்தர்கள், எல்லாமே முக்கியஸ்தர்கள், என்னுடைய தமிழ் திருச்சபையுடைய திருச்சி மக்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லி, இசைக்கு 34:26 படி ஆசீர்வாதமான மழை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் தேசமெங்கும் பெய்வதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாய்ப்புக்கு பெண்களை சங்கத்திற்கும் அம்மாவர்களுக்கும் நன்றி உடையிருக்கிறார். இதை செய்தி வழங்கிய